சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவிருக்கும் முதலமைச்சருக்கு அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இது தொடர்பான நேரலை காட்சிகளை பார்க்கலாம். தொடர்ந்து தற்போது அங்கு சிவகங்கை மாவட்டம் திராவயல் பகுதியில் 3,27,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட ஜீவா நினைவு அரங்கை தற்போது முதலமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த நிகழ்வில் தற்போது அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த விழாவின் நேரலை காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முத்துராமலிங்கம். விவரங்கள். அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சினாவையில் வந்து காந்தியடிகளும் தோழர் ஜீவாவும் சந்தித்த இடத்தில் வந்து நினைவாக ஒரு 3.20 கோடி மதிப்பீட்டில் வந்து ஒரு மணிமண்டபம், அதாவது அரங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அரங்கத்தை வந்து தமிழக முதல்வர் 2 நாள் பயணமாக காரைக்குடி வருகை தந்தவர் தற்போது அந்த மணிமண்டபத்தை திறந்து வைத்துள்ளார். திறந்து வைத்து அதில் வந்து ஜீவாவும் மற்றும் காந்தியடிகளும் அமர்ந்து பேசும்போது இருக்க மாதிரி ஒரு திருவுருவ சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த திருவுருவ சிலைகளை திறந்து வைத்து மணிமண்டபத்தை அந்த அரங்கத்தையும் திறந்து வைத்துள்ளார். இந்த நிகழ்ச்சியில வந்து மேலும் தொடர்ந்து அந்த தோழர் ஜீவாவும் காந்தியடிகளும் அமர்ந்து பேசும்போது இருக்க மாதிரி ஒரு திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில வந்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைவர்கள் மற்றும் முத்தரசன் மற்றும் வீரபாண்டியன் மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பிறகு தொடர்ந்து அடுத்து குன்றக்குடி அருகே உள்ள குன்றக்குடியில வந்து குன்றக்குடி அடிகளாரின் நூற்றாண்டு விழா நடைபெறுகிறது. அந்த விழாவில் அரசு விழாவில் வந்து கலந்து கொண்டு அந்த விழாவில் வந்து குன்றக்குடி அடிகளாரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்ய உள்ளார். பாலவேல். விவரங்களுக்கு நன்றி முத்துராமலிங்கம்.